சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசையில் இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாத அமாவாசையின் சிறப்புகள், அமாவாசை எப்பெல்லாம் வருகின்றது, அமாவாசை என்று என்னென்ன செய்யணும், அமாவாசை என்று பசுவிற்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பசுவிற்கு செய்ய வேண்டிய தானங்கள், இப்படி அனைத்து விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஆடி அமாவாசை எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆடி அமாவாசை ஆடி மாதம் 8ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 24/7/2015 வியாழக்கிழமை அதிகாலை 3:06 மணிக்கு அமாவாசை தொடங்கி மறுநாள் 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கின்றது. இதில் நம்ம திதி கொடுக்க வேண்டிய நேரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்று முழுவதுமே நமக்கு அமாவாசை இருக்கிறதுனால எல்லா நேரங்கள்லையுமே நம்ம திதி கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் திதி கொடுக்கக்கூடாது. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் குளிகை இருக்குது. இந்த குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா அதிகமாக நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும். அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இந்த நேரத்தில் நம்ம கொடுக்கறது அந்த அளவுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் 9 மணியிலிருந்து 10:30 காலை இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ அமாவாசை வியாழக்கிழமைகளில் வருகின்றது. இந்த வியாழக்கிழமை அமாவாசை சேர்ந்து வருவது, அதுவும் ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வர்றதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானங்களால் குருவின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க கல்வியில் மந்தத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்தத்தன்மை மாறும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அமாவாசை அன்று காலையிலேயே உங்கள் வீடு முழுவதும் சுத்தம் செய்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருக்கிறவங்க நாளே உங்கள் வீடு முழுவதுமாக சுத்தம் பண்ணிடுங்க. அதுவும் அடுப்படியை முழுவதுமாக சுத்தம் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு சமைச்சு படையல் போடணும். அப்படி இருக்கும்போது அடுப்படியை முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்க கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக சமைக்கும் போது அந்த அரிசியும் சேர்த்து சமைத்து முன்னோர்கள் படம் வைத்து நல்ல மணப்பலகை வைத்து முன்னோர்கள், உங்கள்கிட்ட எத்தனை முன்னோர்கள் படம் இருக்கோ அத்தனை முன்னோர்களின் படம் வைத்து அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி நிறை சொம்பு நீர் வைத்து நீங்கள் சமைச்ச உணவு அனைத்துமே இலை போட்டு தலவாழை இலை போட்டு வடை பாயசம் வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறிட்டு சாமி தீப தூப ஆராதனை காமிச்சு அதை காகத்திற்கு படைத்து காகம் எடுத்த பிறகு தர்ப்பணம் கொடுத்தவர்கள் தங்களோட விரதத்தை முடித்து கொண்டு அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க பசுவிற்கு, நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 5 வகையான உணவுகளை நம்ம பசுவிற்கு தானம் கொடுப்போம். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சரிசி, வாழைக்காய், எள்ளு, வெல்லம் மற்றும் வெண்பூசணி, அகத்திக்கீரை, இது போன்ற காய்கறியோடு சேர்த்து பசுவிற்கு உணவு தானம் கொடுக்கறதும் நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இந்த ஒரு உணவோடு சேர்த்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக பசுவிற்காக இந்த ஒரு உணவை எடுத்து வைத்து கொடுக்கும்போது முன்னோர்களின் சாபம் மற்றும் நம்ம வீட்டில் 3 தலைமுறையாக நம்ம முன்னோர்களோ இல்லை நாமோ வாங்கின அனைத்து சாபங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அந்த அமாவாசையில் இந்த ஒரு பொருளை நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது அந்த சாபங்களில் இருந்து நம் குடும்பம், நம்ம தலைமுறையே விடுபடும். அதனால தான் இந்த முக்கியமாக இந்த ஒரு பொருளை நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஒரு 1/4 கிலோ அல்லது ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலையாவது வாங்கிட்டு நீங்கள் பசுவிற்கு அதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா கஞ்சி இது போன்ற உணவுகளில் போட்டு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பொட்டுக்கடலையை அன்றைய தினத்தில், அதுவும் வியாழக்கிழமையில் அமாவாசை வர்றதுனால குருவின் பரிபூர்ண அருள் கிடைக்கும்.
குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியாழக்கிழமையும் அமாவாசையும் அதுவும் ஆடி அமாவாசையும் சேர்ந்து வரும் இந்த நாளில் நம்ம பொட்டுக்கடலையை நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் சாபத்திலிருந்து நம் குடும்பம் விடுபடும். முன்னோர்கள் சாபம் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் 3 தலைமுறையாக என்னென்ன சாபங்கள் இருக்கோ அனைத்து சாபங்களில் இருந்தும் நம் குடும்பம் விடுபடும். இந்த தானங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்து முடித்த பிறகு நம்ம குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காமிக்க வேண்டும். இப்போ நம்ம பகலில் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும்னா மாலை நேரத்தில் அமாவாசையில் நம்ம வாசல் தெளிப்போம், ஆனால் கோலம் போட மாட்டோம். சாயங்கால நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் அமாவாசை அப்படிங்கிறது குலதெய்வங்களுக்குமே மிக உகந்த நாள். ஆனால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் நம்ம தலைவாசல்லையே நிற்கும். அதனால தான் சாயங்கால நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம வீட்டில் எப்போதும் போல் நம்ம ஏற்றுகின்ற அனைத்து விளக்குகளையும் ஏற்றி வைத்து ஒரு பாலோ இல்லை ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒரு பிரசாதம், ஒரு வாழைப்பழமோ ஒரு பிரசாதமாக நம்ம சுவாமிக்கு வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம தெய்வத்தை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குற பழக்கமும் இல்லை, எங்களுக்கு மாமனார் மாமியார் 2 பேருமே இருக்காங்க, நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? வேண்டாம். ஆனால் அந்த மாமனார் தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களான்னு தெரியல. அவங்க இருந்தாங்கன்னா இவங்க தர்ப்பணம் கொடுக்க தேவையில்லை. அவங்க அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தர்ப்பணம் கொடுக்கணும். இல்லை அவரும் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாரு, எங்களையும் கொடுக்க விட மாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள், முன்னோர்களை நினைத்து விளக்கு ஏற்றுங்கள். சிவபெருமான் தான் நம்ம முன்னோர்களுக்கு படியளப்பார். எங்களோட முன்னோர்களுக்கு எங்களால் உணவு கொடுக்க முடியவில்லை, அதனால் நீங்கள் அவர்களோட ஆன்மாவை சாந்தப்படுத்துங்கள், எங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு குறையும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கோவிலில் சென்று நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் புது மண் அகல் விளக்கில் 2 தீபம் ஏற்றி வைத்து வாருங்கள். கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்கள் முன்னோர்களை சாந்தப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உணவை கண்டிப்பாக கொடுப்பார். அதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு சாபமும் வராமல் தடுப்பார். பெண்களுக்கும் இதே சந்தேகம் வரும். எங்கள் கூட பிறந்தது 2 பெண்கள் தான், எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? கணவன் அல்லாத பெண் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, நானும் அக்காவோ இல்லை நானும் தங்கச்சி மட்டும்தான், எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு நாங்கள் குடும்பத்தோடு இருக்கோம், நாங்கள் என்னோட பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது? சிவன் கோவிலில் போய் தீபம் ஏற்றுங்க. இதை நீங்கள் செஞ்சாலே போதும், கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இந்த நாளில் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்களை சபிக்கிறதோ திட்டுறதோ செய்யவே கூடாது. இந்த நாளில் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை அபசகுணமாக பேசக்கூடாது. நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே நல்லா இருப்போம், இன்னுமே சிறப்பாக இருப்போம், இது போன்ற வார்த்தைகள் நம்ம சொல்ல சொல்ல முன்னோர்களும் அந்த வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு இன்னமும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது மூலம் நம்ம குடும்பம் மென்மேலும் வளரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.